மனித சஞ்சாரங்கள் ஒரு விதமான அமைதியின்மை இல்லாத ஒரு சூழலை தவிர்த்து கொண்டு அமைதியான நேரத்தில் உட்கார்ந்து ரப்பை நினைத்து இந்த 2 வசீஃபாக்களையும் கையில் எடுங்க. ஒன்று, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முடுமைகளை ஒடுக்கக்கூடியது, விரட்டக்கூடியது. இன்னொன்று, ஆகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் உங்களின் பக்கம் கொண்டு வரக்கூடியது. எத்தனையோ மக்கள் அப்படியெல்லாம் மீண்டிருக்காங்க தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் டான்ஸராக இருந்தவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நாட்களையுமே நல்ல நாட்களாகத்தான் படைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் காலங்களும் நேரங்களும் கூட அல்லாஹ்வின் கண்ட்ரோலிலும், இன்னும் சொல்ல போனால் நானே காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காலங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் ஒரு பெரிய இணைப்பு இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. காலங்களை உருண்டோட செய்பவன் அவன், காலங்களில் இருக்கக்கூடிய சீதோஷண நிலைக்கு சொந்தக்காரன் அவன், காலங்களில் வரக்கூடிய வசந்தம், காலங்களில் வரக்கூடிய வறட்சி அனைத்திற்கும் பொறுப்புதாரி அவன். நானே காலம், காலங்களை குறை சொல்பவன் என்னை நோவினைப்படுத்தி விட்டான் என்று சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில் இந்த காலம் எனக்கு மோசமான காலம், இந்த காலம் போயிடுச்சுன்னு சொன்னால் நான் கொஞ்சம் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு மனப்பால் குடித்து கொண்டு வீட்டில் வெட்டத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது இந்த மார்க்கம் சொல்லலை. ஒரு வேளை தொடர்படியான தோல்விகளும் தொடர்படியான அடிகளும் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? மறுமலர்ச்சி வரமாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில் ஏன் ஒரு விமோச்சனம் வரமாட்டேங்குது, எப்போந்தான் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்னை பொறுத்தவரை அப்படி கூட சொல்லக்கூடாது. ரப்புடைய நாட்டம் என்னவோ அது மட்டும்தான் நடக்கும். கொஞ்ச காலம் நமக்கு ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால், தரித்திரங்கள் தாண்டவம் ஆடுதுன்னு சொன்னால் 2 விழிப்புணர்வும் நமக்கு தேவை. ஒன்று, நம்மள்கிட்ட என்ன பாவங்கள் இருக்குது, அந்த பாவங்களின் காரணமாகத்தான் இந்த மாதிரியெல்லாம் வருகிறதா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யணும். இன்னொன்று என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனுக்கு மாற்று பரிகாரம் என்ன, அந்த தரித்திரங்களை விரட்டி அடிக்கக்கூடிய வழி என்ன அப்படின்றத ஆய்வு செய்கிறது. முதல்ல பாவங்களுக்கான தௌபாவை செய்யணும். அதற்குண்டான வசீஃபா நான் சொல்லி தந்துடுறேன். பாவத்தின் காரணமாக வீட்டில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் தாண்டவமாடினால், வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் உங்களை சுழட்டி சுழட்டி எடுத்தால், நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான வசீஃபா, கண்ணீரோடு ஓத வேண்டிய வசீஃபா, அல்லாஹும் மகஃபிர்லி வரஹம்னி, அல்லாஹும் மகஃபிர்லி வரஹம்னி, அல்லாஹும் மகஃபிர்லி வரஹம்னி 100 முறை கண்ணீரோடு ஓதணும். கண்கள் கொஞ்சம் கூட ட்ரை ஆகாத அளவுக்கு அழுது அழுது ஓதணும் 100 முறை. ஒரு 5-10 நிமிஷம் ஆனாலும் அந்த 10 நிமிஷமும் அழுகையாலேயே கழிக்கணும். கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், இந்த தௌபா நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை முழுவதுமாக அப்புறப்படுத்திவிடும். அது பெரும்பாவமோ சிறுபாவமோ, கண்ணீர் விட்டு கதரும் போது உங்கள்கிட்ட ஒரு பாவமும் தங்காது. அது பெரும்பாவமாக இருந்தாலும் சரிதான், சிறுபாவங்களாக இருந்தாலும் சரிதான். அதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக இன்னொன்று நல்ல வாழ்க்கையை நீ ஏற்படுத்தணும். என்னை பிடித்திருக்கக்கூடிய பீடைகள் நானாக தேடிக்கொண்டது. இப்படி சபர் மாதமோ அல்லது ஒடுக்கத்து புதனோ எனக்கு தரல, முழுக்க முழுக்க அதற்கு நான் தான் காரணம். முதல்ல நான் தான் காரணம் ஒருத்தன் சொல்லிட்டாலே அவன் விஐபி ஆயிடுவான். அல்லாஹுடைய விஷயத்துல நான் இல்லை, காலம்தான் காரணம்டா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நான் கேட்கிறேன், நீ செய்த பாவங்களுக்கு உனக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னா காலங்கள் நேரங்கள் என்ன பாவம் பண்ணிச்சு? அவைகள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல போய்கிட்டு இருக்குது. ரப்புல் ஆலமீன் அதை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப காலத்தை குறை சொல்றவன், அந்த காலத்தை படைத்த அந்த காலத்தை கொண்டு செல்லக்கூடிய படைத்தவனை குறை சொல்வீர்களா? அதனால சபர் மாதம் தகாத மாதம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு குறைந்த மக்களுக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி நிச்சயமாக கிடையாது. பாவங்களின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் சுணக்கமும் ஒரு தயக்கமும் இருக்குமே ஒழிய, மற்றபடி அந்த காலங்கள் தூய்மையானது, வெற்றிக்குரியது. இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சஃபருடைய பரக்கத்துகள் அப்படின்ற தலைப்பில் நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பேசுகிறேன். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா பாக்கியங்களும் உங்களுடைய வீட்டில் குடிகொள்ளணும். பாவங்கள் உங்களை விட்டு போயிடுச்சு,
அழுது முடிச்சிட்டீங்க, தௌபா செஞ்சிட்டீங்க, சுத்தம் ஆயிட்டீங்க, அதுக்கு பிறகு எல்லா சகல சௌபாக்கியங்களும் உங்களிடத்துல வரணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வஸீஃபா யா ரஸாக் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ், 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 யா ரஸாக் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ். முன்பின் ஸலவாத்துக்களை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லா கைரு பரக்கத்திலையும் கொண்டதுதான் முஹம்மது ரசூலுல்லாவுடைய காணிக்கை ஸலவாத்து. அந்த ஸலவாத்தை மொழிந்துட்டு ஃபஜ்ருக்கு பிறகு இதுல உட்கார்ந்துருங்க. நான் அடிக்கடி சொல்வது போல தஹஜ்ஜத்துல கூட உட்காருங்க. உங்களுக்கு எப்போ தோதோ மனித சஞ்சாரங்கள் ஒரு விதமான அமைதியின்மை இல்லாத ஒரு சூழலை தவிர்த்து கொண்டு அமைதியான நேரத்தில் உட்கார்ந்து ரப்பை நினைத்து இந்த 2 வஸீஃபாக்களையும் கையில் எடுங்க. ஒன்று உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முடுமைகளை ஒடுக்கக்கூடியது, விரட்டக்கூடியது. இன்னொன்று ஆகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் உங்களின் பக்கம் கொண்டு வரக்கூடியது. எத்தனையோ மக்கள் அப்படியெல்லாம் மீண்டிருக்காங்க தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் டான்ஸராக இருந்தவர், சினிமா உலகத்தில் குரூப் டான்ஸராக இருந்தவர், என்னென்னலாமோ பண்ணார். நடிகர் கமலஹாசனுக்கெல்லாம் அசிஸ்டண்டாக வேலை செய்து அவருக்கு நடன அசைவுகளை சொல்லி கொடுத்த நபர். காலம் முழுக்கும் குடி கூத்து கும்மாலம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஒரு சில மக்களின் மூலமாக அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நெஞ்சு வரைக்கும் தாடி. இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ரொம்ப பெரிய உறுதிப்பாடு. 4 பெண்மக்கள் அவருக்கு. 4 பெண்மக்களையும் சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 4 பேருக்கு உதவிய நிலையில், மனைவி இல்லை, மனைவி இறந்துட்டாங்க, வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. 5 கால தொழுகையோடு நேமமான திக்ர் ஃபிக்ரோடு. திக்ரில் அவர் ரொம்ப புலி நான் பார்த்த வகையில். நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவத்தை விட்டு விலகி அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதை விட்டுட்டு நமக்கு சம்பந்தமே இல்லாத மற்ற மக்களை குறை சொல்லிக்கிட்டு, மற்றவைகளை குறை சொல்லிக்கிட்டு, என் காலம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நீ சரியில்லைப்பா, நீ சரியில்லை. ஒன்றை நீ செப்பனிட்டுக்கோ, ஒன்றை நீ புதுப்பிச்சுக்கோ, ஒன்றை நீ பக்குவப்படுத்திக்கோ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வெற்றிகளையும் உனக்கு தரக்கூடியவனா இருக்கிறான். கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடுமைகளையும் தர்தரங்களையும் விரட்டி அடிப்பதில் அந்த ரப்புக்கு நிகர் அவன்தான், வேற யாரும் கிடையாது. அவனிடத்துல கேளுங்க. உங்கள் துன்ப துயரங்கள்லாம் ஓடணும். சஃபர் மாதம், இந்த புனிதமான மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. தவிர்த்துட்டு இதை ஒரு முழுமையான மாதமாகவோ தரித்திரமான மாதமாகவோ நினச்சி இருக்கிற பாவம் பத்தலைண்டு இந்த பாவத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வஸீஃபாவை கண்டெடுத்து சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.